வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம கலக்கி 3 டைப்பில் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ ஆர்டினரி சாதாவாக போட்டுக்கலாம், அதாவது உப்பும் பெப்பரும் போட்டு செய்கிறது. இதுக்கு நான் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு பெப்பர், நீங்கள் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. அது தேவையான அளவு உப்பை போட்டுட்டு நல்லா அடிச்சுக்கலாம். முட்டையை ஃபோர்க்கு வச்சு கடையில் அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் ஆயில், குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா ஒட்டாமல் நல்லா பப்பில் நல்லா வரும். கலக்கி நல்லா இப்போ அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. ஃபோர்க்கு வச்சு எந்தளவுக்கு அடிக்க முடியுமோ அந்தளவுக்கு அடிச்சுக்கோங்க. இப்போ கல்லை வச்சு நம்ம ஆயில் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுலேயும் நம்ம ஆயில் விட்டுருக்குறோம். இது ஒட்டாமல் வர்றதுக்கு அளவாக ஊற்றிட்டு ஏகத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ ஊற்றி ஏகத்துக்கும் பரப்பி விட்டுட்டு அவ்வளோதான். கல் காஞ்சிருந்ததுனாவே போதும். கலக்கிக்கு இந்த அளவுக்கு ஆகும்போது ஏகத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம திருப்ப ஆரம்பிச்சுக்கலாம். இந்த டைம் இந்த மாதிரி ஆகும்போதே பண்ணும்போது அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்படி நம்ம திருப்பி போடாமல் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது இந்த அளவில் குக் ஆனாவே போதும் கலக்கிக்கு. அவ்வளோதான், குக் ஆயிடுச்சு. இது ஒரு டைப்பு. இதோ இந்த அளவுக்கு ரெடி ஆகிக்கும். இந்த மாதிரி நல்லா வளவள நல்லா இருக்கும். இது சாதா டைப்பு. நெக்ஸ்ட் டைப்புக்கு மறுபடியும் ஒரு 2 முட்டையை அதாவது குருமா ஊற்றி செய்கிறது, குழம்பு கலக்கின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதே மாதிரி நான் ஒவ்வொன்று 2 உடச்சி ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஆளுங்க எவ்வளோ இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். அந்த 2 முட்டைக்கான உப்பு, பெப்பரு. இது எல்லாத்துக்குமே ஜென்ரல். இப்போ நான் சிக்கன் குருமா வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 கரண்டி, ஒரு முட்டைக்கு 1 கரண்டின்னு சொல்லி இப்போ 2 கரண்டி ஊற்றிருக்கிறேன். இதில் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை, உங்களுக்கு வேணுன்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகா சேர்த்துக்கல. நல்லா கலந்துக்கலாம். நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். வேணுங்கிறவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. நல்லா அடித்து விட்டுட்டு ஆயிலும் ஊற்றி நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா அடித்து விட்டுக்கோங்க, நல்லா கலக்கிற மாதிரி. இப்போ எண்ணெய் ஊற்றி தவாவில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டையை போட்டு ஏகத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு திருப்ப வேண்டியது தான். அதிலே வெந்துடும் பாருங்கள். வெள்ளையாக ஆயிடுச்சு. இப்போ திருப்ப ஆரம்பிச்சுக்கோங்க, வர ஆரம்பிக்கும். இப்படி இந்த வெள்ளையாக மாறினாவே வெந்தாச்சுன்னு அர்த்தம். நம்ம அதே மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். நம்ம திருப்பவே நல்லா வெந்திருக்கும். கலக்கிங் போது இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக நல்லா வரணும். இந்த மாதிரி வளவலன்னு பார்த்து, இது வெங்காயம் இதெல்லாம் போட்டுருக்குறோம்ல, அதனால் கொஞ்சம் பார்த்து திருப்பணும், இல்லைன்னா பிஞ்சிரும். அவ்வளோதான், அது ரெடி. குழம்பு கலக்கி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த டைப்பு சும்மா மசாலா கலக்கி, நம்ம ஆனியன் இதெல்லாம் போட்டு மசாலா சேர்த்துட்டு இது பண்ணுற மாதிரி. அதே மாதிரி இதுக்கும் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டோம்னா நல்லா வரும் கலக்கி. அதுதான் கலக்கி கடையில் போடும்போது நம்ம வீட்டில் போடணும், ஆயில் சேர்த்தாமல் போடும்போது வேறு மாதிரி இருக்கும். உப்பு, பெப்பர் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம். நல்லா ஆயில் என்னென்ன தேவையோ இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். வேணும்னா வரமிளகாய் போட்டுக்கலாம், இல்லைன்னா சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம். நான் சில்லி தூள் போட்டிருக்கிறேன். இப்போது இது கூட கரம் மசாலா தூள், கறி மசாலா தூள் சேர்த்து இப்போ நல்லா அடிச்சுக்கலாம். இது மசாலா கலக்கி.
சிக்கன் மசாலாவும் சேர்த்து பண்ணலாம். இன்னும் நிறைய வெரைட்டிஸ், இன்னும் 2-3 வெரைட்டிஸ் இருக்குது கலக்கியில். நான் இப்போ 3 மட்டும்தான் காமிச்சிருக்கிறேன். ஈஸி, நம்மளுக்கு டக்குன்னு ஏதோ ஒன்று பொரியல் இல்லைன்னா அன்றைக்கி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேன் வச்சு அதில் அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை ஊற்றி இதையும் ஏகத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஆனியன் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் கிளியிற மாதிரி இருக்கும். நம்ம கரெக்டாக போட்டு கரெக்டாக திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், டக்குன்னு நம்ம செஞ்சுக்கலாம். இதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு பொரியலில் ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கும்போது டக்குன்னு 2 முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி மசாலா சேர்த்து டக்குன்னு செஞ்சுக்கலாம். வெந்துருச்சு, இப்போ பார்த்து திருப்பணும். இதெல்லாம் ஆனியன் இருக்கிறதுனால எல்லாம் உடஞ்சி வரும். அதுக்கு எப்பவுமே எந்த கலக்கி செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டை போடுற மாதிரி இருந்தால் ஒரு 2-3 சொட்டாவது ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ பிஞ்சு போகாமல் அப்படியே வரும் நம்மளுக்கு கலக்கி. அவ்வளோதான், நம்ம கலக்கி ரெடி. வீடியோ பார்த்துட்டு ஏதாவதுனா கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.